உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 21. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பசுமை சமுதாய வானொலி 90.4, உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி. அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய தகவல்களை, அறிவியல் தொடர்பான தகவல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேள்விகள் இல்லாம எந்த விதமான கண்டுபிடிப்புகளும் உருவாகிறது இல்ல அப்படி சொல்லுவாங்க. தேவைகள் எல்லாத்துக்குமே கேள்விகள் தான் ஆதாரமா இருக்கு. கண்டுபிடிப்புகளுக்கும் அப்படித்தான். ஒரு தேவை அப்படின்னு வரும்போதுதான் அதுக்கான கண்டுபிடிப்புகளை கேள்விகள் மூலமா நம்ம உருவாக்குறோம். இப்ப மாணவர்கள் மத்தியில நிறைய கேள்விகள் இருக்கும். அறிவியல் தொடர்பான இது மாதிரியா நிறைய கேள்விகள் இருக்கு, தேவைப்படுது. அந்த கேள்விகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்க அவங்க ஆர்வமா இருப்பாங்க. பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு தங்களுடைய பதில்களை தரக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போது. இன்னைக்கு நிகழ்ச்சியில மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பேராசிரியர்கள் என்ன மாதிரியான பதில்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அறிவியல் துறையினுடைய பல துறைகளுடைய பேராசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறாங்க. கூடவே மாணவர்களும் பங்கேற்க போறாங்க. மாணவர்களுடைய கேள்விகளுக்கு ஆசிரியர்களுடைய பதில்களை நம்ம கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம், என்னுடைய பெயர் சிவா. நான் ரூரல் டெக்னாலஜி சென்டர்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப கேன்சருக்கு 100% கேன்சரால பாதிக்கப்பட்ட நபர்கள் 100% அவங்கள குணமாக்க முடியுமா? அப்படி குணமாக்க முடியாதுன்னா எனக்கு ஒரு டவுட். முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கேன்சரால பாதிக்கப்பட்டார் சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ அவர் 100% அவர் குணமாகியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்ப கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? 100% அவங்கள கியூர் பண்ண முடியுமா? இது திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நோயின் தன்மையும் நோயாளியின் தன்மையும் அறிந்துதான் நம்ம மருந்து கொடுக்க முடியும். அந்த கேன்சர் வந்த நோயாளிக்கு எந்த அளவில் கேன்சர் பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்க சொல்ற யுவராஜ் சிங் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே அவர் கேன்சர் இருக்குதுங்கிறத கண்டறிஞ்சிருக்கலாம். அதனால இந்த கேன்சர் செல் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளோட உடம்புக்கு தேவையில்லாத ஒரு செல்களே அல்லாது அது ஒரு நுண்ணுயிரியோ ஒரு கிருமியோ கிடையாது. அப்ப இந்த செல்களோட வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்றோம், அதாவது குறைக்கிறோம் அல்லது கட்டுப்படுத்துறோம். அதுதான் உங்களோட கேன்சரோட ட்ரீட்மெண்ட். நிறைய வகையான மருந்துகளா சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரேடியோ தெரப்பி, ஏதாவது அணுக்கதிர்களை செலுத்தி அந்த வளர்ச்சியை குறைக்கலாம். இந்த செல்களோட வளர்ச்சி எவ்வளவு தூரம் நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட கேன்சரையும் குறைக்க முடியும். கம்ப்ளீட்டா குறைக்க முடியுமான்னா அது நோயாளியின் தன்மையும் அந்த நோய் எவ்வளவு தூரம் அந்த உடல்ல பரவி இருக்குது. இப்போ ஒரு குறிப்பாக ஒரு இதயத்துல இல்ல ஒரு நுரையீரல்ல ஒரு கேன்சர் செல் பரவிடுச்சு. அந்த நுரையீரல்ல எவ்வளவு பாகங்களை இது ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த நுரையீரல் பகுதியில் ஏன்னா நம்ம இந்த செல்லை முழுமையாக அகற்றணும். இப்ப கேன்சர் செல் நம்ம குணப்படுத்த முடியாது, முழுமையாக அகற்றணும். அதாவது வெட்டி நம்ம வெளியேற்றணும். அப்படிங்கிற ஒரு நிலைமையில இப்போ ஒரு நுரையீரல்ல ஒரு பகுதி அளவுக்கு உங்களுக்கு கேன்சர் செல் ஆக்கிரமிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த உயிரில் வர காப்பாற்ற முடியாது. ரெண்டாவது, ஏன் இது பண்ண முடியாது? நம்மளோட அறிவியல் இந்த அளவுக்கு வளரல அப்படின்னா வளர்ந்துருக்குது. பட் குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, சில இடங்கள்ல இந்த கேன்சருக்குரிய ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை முறைகள்ல பாத்தீங்கன்னா இன்னும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைக்கிறாங்க. பட் அந்த நோயின் தன்மை குறைவாக இருந்தால் இந்த கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்த முடியும். இல்லைன்னா அவங்க நமக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அந்த கேன்சர் செல்கள் பரவி எந்த இடத்துல ஆர்கன், இப்ப குறிப்பாக ரத்தங்கள்ல கலந்துருச்சுன்னா ரொம்ப கடினம். ஏன்னா மொத்த ரத்தத்திலிருந்தும் அந்த செல்களை மாற்றுவது ரொம்ப கடினம். சில ஓரல் கேன்சர், இப்ப வாயில ஏதாவது ஒரு கேன்சர் செல் பாதிச்சிருச்சுன்னா அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அந்த செல்களை கண்டிப்பாக எடுக்கணும். ரெண்டாவது, நீங்க கதிரியக்க சிகிச்சைக்கெல்லாம் நீங்க போறீங்கன்னா அந்த கதிரியக்க சிகிச்சை உடம்புல பாயும் போது, அதாவது
அந்த வேவ் லென்த் அதிகமான கற்றைகளை உங்கள் உடலை பாய்ச்சும் போது வேற பிரச்சனைகள் உங்க உடம்புக்கு வரலாம். இந்த கேள்விக்கான இன்னொரு கோணத்துக்கான பதிலை நம்ம இப்ப கேட்க போறோம். திரு உதயகுமார் சார் அவர்கள். கேன்சர் புற்றுநோய் என்பது 2 வகையாக பிரிக்கப்படும். பினைன் அண்ட் மேலிக்னன்ட் ஸ்டேஜ். பினைன்கிறது முதல் 2 நிலை. 3ஆம் நிலையும் 4ஆம் நிலையும் நாம அதை மேலிக்னன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி 3 வகையான சிகிச்சை முறைகள். 1 சர்ஜரி, அறுவை சிகிச்சை, 2 ஹீமோதெரப்பி, 3வது ரேடியாலஜி. சில புற்றுநோய்களுக்கு 3ம் தேவைப்படும். நம்ம நோயாளிகள் என்ன செய்யறாங்கன்னா அறுவை சிகிச்சை செஞ்சிடறாங்க, ஹீமோதெரப்பி கொடுக்க சரியாயிருவாங்க, ஹீமோதெரப்பி கொடுக்காம விட்டுருவாங்க, ஹீமோதெரப்பி கொடுப்பாங்க, ரேடியேஷன் கொடுக்காம விட்டுருவாங்க. 3 முறைகளுமே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அதுவும் பினைன் ஸ்டேஜில் இருக்கும்போது நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. யுவராஜ் சிங், கௌதமி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே என்னது, அது போக மனதினுடைய பவர், வில் பவர். இப்ப நிறைய சித்தர்கள் முனிவர்கள்லாம் அந்த காலத்துல புற்றுநோய் பாதிக்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா ரொம்ப நாள் இருந்தாங்க. நீங்க எப்படி அந்த நோயை அணுகிறீங்க, தன்னுடைய உடல்ல இல்லாத அளவுக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக வெல்ல முடியும். இப்ப பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொன்னா மேமோகிராம் பண்ணுவாங்க. மேமோகிராம்ல அது சின்னதா தான் இருக்கும். அதுவும் இன்னொன்னு ஆரம்பத்துல பினைன் ஸ்டேஜ்ல கண்டே பிடிக்க முடியாது. 3rd 4th ஸ்டேஜ்ல தான் மேமோகிராம்லயும் தெரியும். இப்ப இதே லேடிஸ்க்கு வர்றது பாப் ஸ்மியர் டெஸ்ட்னு சொல்லுவோம், ரைட்டா? நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்ப நிறைய தடுப்பூசிகளும் வந்துருச்சு. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நோயை தடுக்க முடியும். அதே மாதிரி சார் சொன்னார் இல்லையா, பிளட் கேன்சர், போன் மேரோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்கணும். ஆனா ஆரம்ப நிலையில நோயாளிக்கும் தெரியாது, மருத்துவருக்கும் தெரியாது. அதுதான் விசேஷம். ஆனா அதை ஒரு முற்றிய நிலையில வந்தா கூட இன்னைக்கு குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு, இப்ப பிரஸ்ட் கேன்சர், பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணி ரேடியேஷன் கொடுத்து ஹீமோதெரப்பி கொடுத்து 40 ஆண்டுகள் உயிர் வாழ்றவங்க எல்லாம் திண்டுக்கல்ல இருக்காங்க. பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணி 40 ஆண்டுகள் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன கேன்சரா இருந்தாலும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா நிச்சயமா நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம். இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு, நிறைய மருந்துகள் வந்து விட்டது. தர்ஷனா ஃப்ரம் சென்டர் ஃபார் அப்ளைட் ஜியாலஜி. ஸோ இப்போ முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வச்சு மழை வருமா மழை பெய்யாதான்னு சொல்லுவாங்களே, அது நிஜமா பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணி பார்த்துருக்காங்களா இல்லை சும்மா ஒரு கட்டுக்கதை? இதுவும் ஒரு கட்டுக்கதை தானா? அந்த தவளைகள், அப்புறம் மயில், அப்புறம் பசுக்கள், அந்த நம்மளோட கண்ட்ரி பிரீடுன்னு சொல்லக்கூடிய பசுக்களோட மூவ்மெண்ட்டை வச்சு மழை பெய்யறத கணிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தவளை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு மழைக்காலங்கள்ல அந்த தரை பகுதிக்கு மேல 1 சென்டிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல தண்ணி நிக்கலாம். அந்த ஒரு அனுமானம், அந்த தவளையோட அனுமானம், தரைப்பகுதிக்கு மேல 1 அல்லது 2 சென்டிமீட்டருக்கு மேல தண்ணி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சாதான் இந்த தவளைகள் மண் பகுதியிலிருந்து மேல வரும். ஏன் சார் அந்த 1-2 சென்டிமீட்டர் வேணும் அப்படின்னா, அதோட முட்டை இடுவதற்கும் அந்த முட்டைகளை சினை முட்டைகளாக ஆக்குறதுக்காக தான் தரைப்பகுதிக்கு கீழே வருவான். அது வரைக்கும் அவன் மண்ணுக்குள்ளதான் இருப்பான். இப்ப இந்த தவளைகள் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மலைக்கு மேல வந்துடும். ஏன்னா முதல் மலையிலேயே கொஞ்சம் தண்ணிகள் உள்ள போயிடலாம். அப்ப மேல தேவையான இடங்களை தேடி பார்த்துட்டு அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு அன்னைக்கு மழை வரப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை வரலாம், வராம போலாம். அதோட இணையை தேடுவதற்காக தான் அந்த ஒளியை எழுப்பும். ஏன்னா அந்த இருக்கிற தண்ணியில அந்த முட்டைகளை பெண் முட்டையோட சினை ஆக்கணும். சினை ஆக்கினாதான் அந்த முட்டைகள்ல இருந்து சின்ன சின்ன தவளை குஞ்சுகள் வெளியே வரும். அப்படிங்கிறதுக்காக இந்த தவளைகள் ஒளி எழுப்புறது அதற்காகவே அல்லாது. ஏன் சார் இதை நம்ம இதோட ஒப்பிடுறோம், மழை வர்றதுல ஒப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 அல்லது 2 மலைகளுக்கு அப்புறம் தான் தவளைகள் இனப்பெருக்கம் செய்யும். அந்த இனப்பெருக்கம் செய்யறதுக்காக தான் இவன் கூப்பிடுறான். ஆனா நம்ம என்ன கருதிக்கிறோம், முன்னோர்கள், நான் தான் முதலே சொன்னேன், முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கணும்னு இல்ல, பட் அதிகப்படியான விஷயங்கள் சரியாக இருக்கும். இப்ப மழை பெய்கிறது, அந்த தவளை கத்துறதுக்கு இன்னைக்கு கத்துது, நாளைக்கு மழை பெய்யுது, அல்லது காலையில கத்துது, சாயந்தரம் மழை பெய்யுது. இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகப்படியான நமக்கு என்னது ஒரு ரிசல்ட், அதாவது சக்சஸ் ஆகுது, சக்சஸ் ரேட் ஆகுது. அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, ஒருவேளை மழை கத்துறது இதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் இதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த மழை வரும்னு கருதி தான் நம்மள மாதிரி தான் ஆகணும். கீழ இருந்து மேல வர்றான், முட்டைகளை வெளியிடணும், முட்டைகளை சினை முட்டை ஆகணும். ஏன்னா தண்ணி இல்லாத வேற ஒரு எந்த ஊடகத்து மூலமாகவும் அந்த முட்டைகளை சினை முட்டையை ஆக்க முடியாது. ஏன்னா தண்ணீர் வேணும். அந்த 2 அல்லது 3 சென்டிமீட்டருக்கு மேல தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல தான் மேல வர்றான். ஆணை கூப்பிடுறான், பெண் ஆணை கூப்பிடுறான், ஆண் பெண்ணை கூப்பிடுறான். அங்க முட்டைகள் சினையாக்கப்படுகிறது.
இதற்கும் அந்த இயற்கை சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இருக்கான்னா என்னோட ஒரு அனுமானத்தில் அப்படி இல்லை. வணக்கம் சார், நான் சௌந்தர்யா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. ஒரு சிம்பிளான கொஷின் தான். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து குரங்குட்டான்லேருந்து தான் எவல்யூஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் இப்போ இருக்கிற குரங்குலேருந்து அந்த எவல்யூஷன் நடக்குதா இல்லை நடக்காதா? ஏன் நடக்கல? பரிணாமம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் உங்களை நடந்துகிட்டு இருக்கு, ஏன்ட்ட நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சவுத் ஆப்பிரிக்காவின் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து தான் நடந்து உலகத்தோட எல்லா பகுதிக்கும் போனோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடியவங்களோட ஒரு தோற்றம் வந்து இந்தியாவில் இருக்கவங்க மாதிரி இல்லையே, இந்தியாவில் இருக்கவங்களோட தோற்றம் வந்து அமெரிக்காவில் இருக்கவங்க மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூழ்நிலை மாற்றங்களும் அந்த பரிணாமத்தில் நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் சார், நம்ம ஒராங்குட்டான்லேருந்து நம்ம வந்து பரிணாமம் அடைஞ்சு வந்துட்டோம். நம்மளுக்கு அப்புறம் நம்மளை விட அதிகப்படியான பரிணாமம் வேற எங்கேயா நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கும். டார்வினோட கோட்பாடுகள் படி இந்த பரிணாமம் வந்து எந்த இடத்துலையும் நிக்கிறது இல்ல. இப்ப மனிதர்களை விட மிகச்சிறந்த திறமையான ஆட்கள் வந்து உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி கொண்டவன் மனுஷன் தான். ஆனா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு பூச்சியினால ஒரு கால்நிலை மாற்றத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு சின்ன ஒரு அனிமல்னால ஒரு விலங்கு பகுதியினால நாளைக்கு என்ன நடந்துக்க போகுது நம்மளே சொல்லலாம் இல்லையா. ஒரு பூகம்பங்களோ வேற ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வரும்போது சில விலங்குகளோட நடவடிக்கைகள்ல மாற்றம் வந்துடுது. அதனால நம்ம வந்து இந்த பரிணாமத்துல முழுமை அடைஞ்சிட்டோமா, மனிதர்கள் தான் முழுமையான பரிணாமம் அடைஞ்சவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளை விட முழுமையாக பரிணாமம் அடைந்த எத்தனையோ உயிர்கள் இருக்கு. ஆனா நம்ம பரிணாமம் அடைஞ்சிட்டு அப்படி நின்றல, முயற்சிகள் மூலம் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டோம். நம்மளோட முகத்துல எல்லாம் ஒரு காலத்துல நம்ம வந்து ஹோமோசேப்பியன் நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ல ஒரு சப்ஸ்பீசிஸ். நம்ம ஹோமோசேப்பியன்ஸ்ல முகம் புல்லா, உடம்பு புல்லா, முடிகள் இருந்தது. நடக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து நடக்கலாம், கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் நடந்தான். அப்புறம் அவன் உடைகள் உடுத்துறதையோ இல்ல தாவரங்களை வந்து பயிரிட்டு முறையோ இல்ல, நம்ம வந்து நம்மளோட அந்த மூளையில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை நம்மளே தூண்டப்பட்டு அதிகமாக முயற்சிகள் செய்து தான் நம்ம இந்த அளவில் வந்திருக்கோம். பரிணாமம் வந்து நிற்காது. அந்த குரங்கினங்களை இன்னும் வேற மாதிரியான குரங்கினங்கள் நடந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்ப 2 குரங்கினங்களுக்குள்ள கூட புது வகையான குரங்கினங்கள் தோன்றலாம். ஓகே, அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் இலிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும்.
ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள், பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். மேம் இப்போ நீங்கள் வந்து பிக்கோ சைஸில் வந்து அதுக்கு வந்து எலக்ட்ரான் வந்து கம்மிய சைஸில் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நம்ம கம்மி சைஸ் பண்ணலாமா எலக்ட்ரான் சார்? இல்ல அதுக்குன்னு கான்ஸ்டன்டான ரேடியஸ் அதுக்கு இருக்கா? எலக்ட்ரானோட சைஸை மாற்ற முடியாது, ஆனா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் லிமிட்டிங் சைஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் அப்படின்னு சொன்னா, மெட்டலுக்கு நானோ மெட்டீரியலா நீங்க நானோ மெட்டல் ஆக்கணும் அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து எலக்ட்ரானோட டி பிராக்லி வேவ்லெங்த்னு சொல்லுவாங்க, அதனுடைய அலைநீளம், அந்த அலைநீளத்துக்கு கம்பேரபிளா இருக்கணும், அந்த அலைநீளத்துக்கு ஈக்குவலா இருக்கணும் மெட்டல்னா. இதே இது செமிகண்டக்டர் அப்படின்னா, செமிகண்டக்டர்ல எக்ஸைட்டானோட அளவுக்கு கம்பேரபிளா இருக்கணும். எக்ஸைட்டான்ங்கிறது ஒரு எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர். ஹோல்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அந்த வேக்கன்சி கிரியேட் ஆகும் இல்லையா, அதை ஹோல்னு சொல்லுவோம். இந்த ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேரோட சைஸுக்கு கம்பேரபிளான ஒரு சைஸ் செமிகண்டக்டர் இருந்துச்சுன்னா அது நானோ சைஸ். அதே மாதிரி இப்ப மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அதுதான் அதனுடைய ப்ராப்பர்ட்டிக்கு வர்றது. அந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ்க்கு ஈக்குவலண்டா அந்த சைஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் நம்ம சைஸ் வைக்கணும். நானோ சைஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ 5 நானோமீட்டர் அப்படின்னா எல்லாமே 5 நானோமீட்டர் வைக்க முடியாது, அப்போ அதோட எஃபிஷியன்சி கூடாது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி எதை பொறுத்து அமைதோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குரிய சைஸ் கம்பேரபிளா இருக்கும். அதான் நானோ. நான் ஹரிபிரகாஷ் ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. என்னோட கேள்வி என்னன்னா, பிசிக்ஸ்ல இருந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு பார்த்துருப்போம்ல, நம்ம கிராவிட்டிக்கு ஆப்போசிட்ல நம்ம அந்த எர்த்தோட லேயர்ல இருந்து மேலே போகணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா 11.2 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல நம்ம போனாதான் நம்ம கிராவிட்டியை தாண்டி நம்ம எர்த்தை தாண்டி வெளியே போக முடியும். அது எப்படி ஒரு செகண்ட்ல 11.2 கிலோமீட்டர் நம்மளால போக முடியுமா? அவ்வளவு ஆக்சலரேஷன் கூட இருந்தா தான், அவ்வளவு வெலாசிட்டி கூட இருந்தா தான் இட் கேன் எஸ்கேப். அதர்வைஸ் கிராவிடேஷனல் புல் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, அந்த வெலாசிட்டியில தான் போடுவாங்க. அந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட வச்சு தான் ராக்கெட்ஸ் வந்து லான்ச். இயற்கை சீற்றங்கள் மற்றும் மனிதர்களால் உண்டாக்கப்படும் சீற்றங்கள்ல வந்து நம்ம ரிமோட் சென்சிங் இது மூலயமா நம்ம கட்டுப்படுத்தலாம்ல சார். பட் ஏன் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி அதை ஏன் நம்மளால பண்ண முடியல? நிறைய சீற்றங்கள் இப்போ ரீசெண்டா கூட எர்த்குவேக்ஸ் நடந்திருக்கு, பல இடத்துல போர்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து நம்மளால அதை ஸ்டாப் பண்ண முடியல, அதை ஏன் ப்ரிவென்ட் பண்ண முடியல, என்ன காரணம்? இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை சீற்றங்கள் பொறுத்தவரை நிறைய வகைகள் உண்டு. இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக் எடுத்துக்கலாம். இப்போ எர்த்குவேக் ஒன் கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். இது ஒரு இயற்கை சீற்றம் சொல்லும் பொழுது அந்த எர்த்குவேக் எந்த இடத்துல வருங்கிறத நம்மளால கணிக்க முடியும். ஆனால் அந்த எர்த்குவேக்கை நம்மளால தடுக்க முடியாது, அது வந்து தான் தீரும். ஏன்னா அது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்னும் இன்டெப்தா போய் பார்த்தோம்னா, தட்டுகள், நம்ம எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நிறைய தட்டுகள்னால ஆயிருக்கு. அந்த தட்டுகள் நகர்வு, அது இட்ஸ் கால்ட் அஸ் பிளேட் டெக்டானிக்ஸ் சொல்லுவோம். ஒரு தட்டும் நகரும் பொழுது ஒன்று இந்தியன் பிளேட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் சைனா பிளேட். அப்போ இமயமலை இருந்த இடத்துல ஒரு கடல் இருந்துச்சு, இப்போ டெத்திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹிமாலயா. அது மாதிரி ஒரு மலை உருவாகக்கூடிய கட்டங்கள். இப்போ இந்த பிளேட்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று நகரும் பொழுது தான் இந்த எர்த்குவேக் நடக்குது. இந்த எர்த்குவேக் நம்மளால எந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கணிக்க முடியும். இப்போ ரீசெண்டா நடந்த எர்த்குவேக் வாஸ் ஆல்ரெடி ஐடென்டிஃபைட். பட் என்ன பண்ண முடியாது, we cannot able to அதை நம்மளால நிப்பாட்ட முடியாது. அதுதான் அது முக்கியமானது. ஆனால் சில நிகழ்வுகள் லைக் லேண்ட்ஸ்லைட்ஸ், எரோஷன், சாயில் எரோஷன், ஃப்ளட், இந்த மாதிரியா வரக்கூடிய இயற்கை சீற்றத்தை நம்மளால எங்கே வரும்னு கணிக்கலாம், அதை நிப்பாட்ட முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம காந்தி கிராம பல்கலைக்கழகம் ஜியோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நார்வேஜியன் ஜியோ டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து ஊட்டியில் வரக்கூடிய நிலச்சரிவுகளை முன்கூட்டியே அறிவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம் டிஎஸ்டியோட ஃபண்டிங்ல. நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இத்தனை சென்டிமீட்டர் மலைக்கு மேலே ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இன்ஸ்டால். இவ்வளவு மலைக்கு மேலே வந்துச்சு, 600 மில்லிமீட்டர் ரெயின்ஃபாலுக்கு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்லோப்பாக இருந்துச்சு, இந்த மாதிரியான ராக் டைப்ஸ் இருக்கு, இத்தனை டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கு அப்படின்னா எப்போ எந்த இடத்துல நிலச்சரிவு வரும்னு நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியும். அது மாதிரி எந்த விதமான இயற்கை சீற்றத்தை பற்றி நம்ம படிக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து அருமையாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு சில விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், வருது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து அவாய்ட் பண்ணி தான் போக முடியும். லைக் எர்த்குவேக், அந்த இயற்கை சீற்றத்தை பற்றி பொறுத்தது எது என்ன மாதிரி நம்ம டீல் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இட்ஸ் சில டிசாஸ்டர் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, சில பேர்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை மிட்டிகேட் பண்ண முடியும்.
அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கருல கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டுல ஒளியாக மின்னுவது அறிவியலு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. ஆயிரம் ஆயிரம் அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 ஆரம் காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ்கள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.